வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. அப்படி என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்களே. சற்று முன்பு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன காரணத்திற்காக கைது செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை, அது மட்டும் அல்லாமல் திமுகவின் தலைவராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் தற்போது பேரதிர்ச்சியில் உடைந்து போயிருக்கிறார். ஸோ அதை பற்றியும் எந்த ஒரு காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இது எல்லாமே பார்ப்பதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் அல்லாமல் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கனாக்கா, கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு, சரியாக ஒரு மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், விஷ கள்ளச்சாராய மருந்தி வந்து பல உயிர்கள், அதாவது 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் வந்து பரிதாபமாக உயிரிழந்து போயிருந்தார்கள் இல்லையா. ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், ஸோ அந்த நிலை என்ன, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட நிலை என்ன தற்போது, அந்த இழந்த உயிர்கள் போன குடும்பத்திற்கு வந்து பார்த்திங்கனாக்கா இழப்பீடு கொடுத்தார்களா இல்லையா, ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் அல்லாமல் ஒரு வாரத்திற்கு முன்பு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து, அதாவது கொடூரமாக வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது இல்லையா. ஸோ அதை பற்றியும் எந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் பல அமைச்சர்கள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் கைது செய்யப்படுவார்கள் என்றும், அவர்கள் சரியான ஆதாரத்துடன் கைது செய்து அவர்களை புழல் சிறையில் அடைக்கப் போவதாகவும் அமலாக்கத்துறையிடம் இருந்தும் உளவுத்துறை ரிப்போர்ட், அது உளவுத்துறை தகவல் மூலமாக இருந்தும் நமக்கு வந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. இதில் இடம்பெற்ற முக்கிய அமைச்சர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணல் கொள்ளை வழக்கில் சிக்கிய அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் பல கோடி 60,000 கோடி வழக்கில் அமைச்சர் உதயநிதி மற்றும் அதுக்கப்புறம் இன்னும் பல துறை அமைச்சர்கள் வந்து சிக்குவார்கள் என்றும் அமலாக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட முக்கியமான திமுகவின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அமலாக்கத்துறை தெளிவாக உறுதி கூறுகிறார்கள் மக்களே. ஸோ அது மட்டும் அல்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது வரக்கூடிய இந்த சூழல் தான் தற்போது அமலாக்கத்துறை இந்த அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரிதாபமாக மோசமாக தோல்வியை தள்ளும் நிலையில் திமுக ஆட்சி இருப்பதாக சற்று முன்பு உளவுத்துறை தகவல் தெரிவிக்கிறது மக்களே. ஏன்னா பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கப்போவது உறுதியாகிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வந்து பெரும் பலமாகி வருகிறது. கூட்டணி கட்சிகளாகட்டும் எல்லாருமே கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் திமுக அமைச்சர்கள் பெரும் சோகத்துடன் கவலையுடன் இருக்கிறார்கள். ஏன்னா வந்து எந்த நேரத்தில் கைது செய்யப்படுவோம் என்று பெரும் சோகத்துடனே இருக்கிறார்கள் மக்களே. தற்போது அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் அங்கே இழப்பீடு கொடுக்கப்படுவதாக சொன்ன எல்லா நிதி உதவியும் கண்டிப்பாக வழங்கப்பட்டது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு கொடுக்குற முதல் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அப்டேட் வேணும், அரசியல் பற்றின அப்டேட் வந்து உடனுக்குடனே தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அரசியல் அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.